செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி உன் கண்களில் படுகிறேன் என்றால் பிள்ளை நீ தவிர்க்காமல் என் வாக்கினை கேள். ஏனென்றால் என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. இந்த பெருமகிழ்ச்சி நாளைய விடியலில் உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய பூஜைகள் உனக்கு பலனை கொடுத்திருக்கின்றது. நீ செய்த பூஜை என்னை பலனை கொடுத்திருக்கின்றது. இன்று சிவபெருமானையும் நீ இந்த வராகி அம்மாவையும், அது மட்டுமல்லாமல் நீ இவர்களின் தெய்வத்தின் மனதையும் நீ குளிர வைத்து விட்டாய். நீ செய்த பூஜைகளின் பலனை கொடுத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. இதுவெல்லாம் உனக்கு உடனடியாக தெரியாது. ஆனால் நாளைய விடியலில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கான நல்ல பலன்களையும் நன்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். நாளைய விடியல் என்பது உனக்கான முழுமையான விடியலாக இருக்கும். இந்த வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய். எந்த ஒரு விஷயத்தினால் உன் மனதில் உன் வாழ்க்கையில் நீ மனமுடைந்து நிற்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்திற்காக நீ கண்களைந்து வைத்திருக்கின்றாயோ அது உனக்கு நிறைவேறும் என்கின்ற உறுதி நாளைய விடியலில் தெரிந்துவிடும். நீ நினைத்த விஷயம் நடக்கப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரப்போவதை நீ உணரப் போகின்றாய். அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் இது போன்று எல்லோரும் வாய்த்து விடாது. ஆனால் என் குழந்தை உனக்கு வாய்த்திருக்கிறது என்றால் என் பிள்ளை அதை நினைத்து நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு முடிகின்ற நேரம் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற போதெல்லாம் நீ மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா, இப்போதுதானே நான் அம்மாவை நினைத்தோம், சற்றென்று நம் முன்னால் வந்து விட்டாலே, நமக்கு வாக்கினை கொடுத்து விட்டாலே என்று நீ நினைப்பாய் அல்லவா. அதை மட்டும்தான் அம்மா சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்று சொல்கின்றேன். நீ வெற்றி என்று எதையும் நினைக்கின்றாய். நீ நினைத்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற ஆறுதல், நீ நினைத்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாறுதல், நீ நினைத்தவுடன் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு திருப்பங்களும் இவைகள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சற்றென்று நீ நினைத்தவுடன் என் பிள்ளை நீ எல்லாம் நடந்து விடாது. ஆனால் உனக்கு சில காலங்களாக நீ நினைத்ததை எல்லாம் உடனடியாக என் பிள்ளை எல்லாம் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்பதையும் யோசித்து பார்த்தாயா? அதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். தெய்வத்தினுடைய அருள் உன்னோடு இருக்கின்றது. நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெய்வம் உடனடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வருகின்ற நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் புரிந்து கொள்கின்றது. இதுதான் உன்னோடு நிறைவேறப் போகின்ற முதன்மையான காரணமாக இருக்க போகின்றது. என் பிள்ளை, நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த விஷயங்களுக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. எதுவெல்லாம் உனக்கு வேண்டுமென்று நீ விரும்பினாயோ, எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கும், என்னை நம்பினாயோ, எதை என் முன்னால் உனக்கு நீ என்னிடத்தில் கேட்டாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, எல்லோருடைய ஆசிகளையும் பெறுவது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. உன்னுடைய பூஜைகள், அதுவும் பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனதில் இருந்த எண்ணங்கள் இவையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ கேட்டது எல்லாம் உனக்கு உடனடியாக கிடைத்தே தீரும். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும். யாருக்காகவோ எல்லாம் என் பிள்ளை நீ வருந்திருக்கின்றாய்.
என்பதையும் மாறி இனிமேல் யாருக்காகவும் நீ வருந்த வேண்டியதில்லை என்கின்ற நிலை உனக்கு வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா கால நிலைகளிலும் இனி உனக்கு ஒவ்வொரு சாதகமாக மாறும். உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் இந்த வராகி அம்மா என்னுடைய ஆசிகளின் மூலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல விடியலில் என் குழந்தை உன்னை வந்து சேர போகின்ற முதல் செய்தியே நீ நிச்சயமாக நீ நன்றி சொல்வாய். ஒருவேளை உன் மனது காயம்படுபடி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அப்போதும் நீ எனக்கு இன்னும் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். உதாரணம் சொல்லவா என் பிள்ளையே, ஓரிரு உனக்கு வேண்டுமென்று அலையோ என்று அலைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த இடம் உனக்கு வாய்க்கவில்லை. ஏதோ சில காரணங்களால் அது உனக்கு தட்டி போகின்றது. இன்று முடிந்துவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் நாளைய விடியலில் அது உனக்கானதல்ல, வேறு ஒருவருக்கானது என்கின்ற செய்தி உனக்கு தெரிய வருகிறது என்றால், அப்படியானால் உடனடியாக என் பிள்ளை மனம் நொந்து போகின்றாய். ஆனால் யார் ஒருவர் அந்த இடத்தை பெற்றிருக்கின்றார்களோ, யார் ஒருவர் அதிகமாக அவர்கள் குடியிருந்தார்களோ அவர்களின் வாழ்க்கை நன்றாக இல்லை. அவர்களுக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களை போட்டு பாடாய் படுத்தி எறிகிறது. சில தீய சக்திகள் அதன் பிறகுதான் உண்மை என்னவென்று தெரிய வந்தது. அந்த இடத்தில் தீய சக்திகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று ஏற்கனவே அங்கே யாரும் இருக்க முடியாமல் தான் அது இருந்திருக்கின்றது என்று என் பிள்ளை உன் மீது இருந்து போட்டியிலும் பொறாமையிலும் உன்னை தவிர்த்து அவர்கள் பெற்றதன் விளைவுதான் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். நீ தப்பித்து கொண்டாய் என்று நினைத்து சந்தோஷம் அடைய வேண்டும். எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் என் பிள்ளை, அதன் பின்னால் இருக்கின்ற உண்மை எந்த அளவிற்கு உனக்கு உன் தெய்வங்கள் எல்லாம் ஒரு துணையாக இருக்கின்றது என்று உனக்கு அதன் பிறகுதான் நிச்சயமாக தெரிய வரும். என் பிள்ளையே, கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கு. எதனால் நடக்கிறது என்று யோசித்து பார். சற்றென்று மனதை உடைய விட்டு விடாதே. சற்றென்று எந்த ஒரு தவறான முடிவுகளையும் என் குழந்தை எப்போதும் எடுத்து விடாதே. நாளை நடக்கவிருக்கின்ற நன்மைகளை இன்றே உன்னால் கணித்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு உனக்குள் தைரியம் வந்துவிருக்க வேண்டும். என் பிள்ளை, இந்த வராகி அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இதுபோன்று நடந்திருக்கின்றது. இனிமேலும் இதற்கும் கலங்காதே. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டமென்று உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது பின்தொடர்ந்து வரும்போது நீ அதை கண்டு பயந்து ஓடி எதிர்த்து நின்று பார்ப்பாமானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது கூட உன்னை பார்த்து பயப்படும். என் பிள்ளையே, எந்த ஒரு நீ ஓடும் வரைதான் உன்னை துரத்தும். ஒரு முறை நின்று எதிர்த்து நின்று பார். நிச்சயமாக சற்று யோசிக்க தொடங்கும். நீ எப்போதுமே எதிர்த்து பார்த்தாயானால் உன் அருகில் வருவது அதற்கே அது பயந்து ஓடிவிடும். இது போன்று என் பிள்ளை எந்த ஒரு விஷயங்களையும் வாழ்க்கையில் எதிர்கொள்ள தொடங்கி உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்னால் தயாராக இரு. இரவை நல்லபடியான உறக்கத்தை எடுத்துக்கொண்டு வெற்றி விடியலை நோக்கி என் பிள்ளை நீ வர வேண்டும். நீ செய்த பூஜைகளின் மீது நம்பிக்கை வை. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை வை. எந்த நேரத்திலும் தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகள் இருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் நீங்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எல்லாம் ஒரு நாள் நீங்கும் என்பதையும், எத்தனை திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் எப்போதும் முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.